அருமை உள்ளிருந்து பேசுகிறேன். காரணம் நேரம் வெகுவாக தாமதித்துவிட்டது. அருமை அனைவருக்கும் உற்சாகமான இனிய வணக்கம். வடமை பொழுதை நாம் இன்று தவிர்த்துக் கொள்ள நேரிட்டிருக்கிறது. காரணம் 8:30 நாம் இந்த நிகழ்ச்சியை நிறைவுபடுத்த வேண்டும். ஆகவே இன்று இடையில் இசைவு காண்பதற்காக தயாரித்து வழங்கியிருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை நாம் இப்போது அரங்கேற்றுகிறோம். தயவு செய்து ஆயுதமாக வந்திருக்கக்கூடிய இளம் கலைஞர்கள் இங்கே முன்னணியில் ராகுவி மோகன் இருக்கிறார். அவரிடம் உடனமாக உங்களுடைய பெயர்களை கொடுத்துக் கொள்ள அன்பாளர்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஏற்கனவே பெயர்களை கொடுத்தவர்கள் தயவு செய்து ஆயுதமாகிக் கொள்ளுங்கள். காரணம் பேச்சை குறைத்து நாம் ஒரு பேசும் ஊடகம், ஆனால் இந்த பேச்சை குறைத்து விரைவாகவே நிகழ்ச்சிகளை அரங்கம் காண செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த சிறப்பு நிகழ்ச்சி இதுவரை இடம்பெற்றது சேலஞ்ச் என்கிற நிகழ்ச்சி தனித்துவமான நிகழ்ச்சி. அதுக்கும் பொன்மாலை பொழுதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனால் உட்பகமாக ஒரே தளத்திலே 2 நிகழ்ச்சிகளை அரங்கேற்றுவதற்கு நாம் எடுத்துக்கொண்ட முயற்சியாகவே அதை கருதுகிறோம். இன்று அவருடைய போட்டி நிகழ்ச்சி ஆரம்பித்திருக்க வேண்டும். இன்று மண்டபத்தின் பாதிப்படி வரும் வரை எனக்கு தெரியாது இன்று போட்டி இடம்பெறவில்லை என்று பின்னர் தான் அதன் பொறுப்பாளர் ரகசீலன் அவர்கள் சொன்னார்கள். மிக்க மகிழ்ச்சி. இத்தனை நிகழ்ச்சிகளையும் ஏற்பாடு செய்திருந்தால் இன்னும் 3.5 மணி நேரங்கள் தொடர்ந்து சேலஞ்சோடு இன்று நாம் பொன்மாலை பொழுதை சேர்த்து நிறைவுபடுத்தி இருக்கலாம். ஆனால் ஆர்வத்தோடு சில இளைய கலைஞர்கள் ஊக்கமாக என்னுடைய தொண்டு பிரசுரத்தை பார்த்து அழைத்திருக்கிறீர்கள். சிறிய ஒரு விளக்கம் பலர் பொன்மாலை பொழுதுக்கு புரிது என்று தெரிகிறது. இன்று ஸ்டூடியோ கலையத்தில் பொன்மாலை பொழுது 122வது மேடை 98ஆம் ஆண்டு ஆரம்பித்தோம். இப்போது கடந்த 4 நிகழ்ச்சிகள் தொடராக எங்களோடு எய்ம்ஸ் மீடியா கரம் இணைந்திருக்கிறார்கள். இப்பொழுதிருந்து நம்மோடு தமிழினி பத்திரிகையும் நம்மோடு கரம் இணைக்கிறார்கள். பலரை சமூகத்திலே ஒருங்கிணைத்து ஒரே தளத்தில் பலரை இணைத்து வைப்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய முழு நோக்கம். அது வருகின்ற ஜனவரி 11ஆம் தேதி நாம் ஷூட்டிங் அருகில் உள்ள கொடியஸ்கோட் கம்யூனிட்டி சென்டரிலே அது உலக தமிழ் மொழி நாள். அன்றைய தினம் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை முதல் நாள் 11ஆம் தேதி இதனுடைய 123வது அங்கத்தை நிகழ்த்துகிறோம். 124வது அங்கம் 12 கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில் ஆயத்தமாக இருக்கிறது. சிறிய மாற்றம் ஒன்று பற்றி யோசிக்கிறோம். அதனை கோவன்ட்ரி பகுதிக்கு எடுத்து செல்வதற்காக விரைவில் அதனை அறிய தருவோம். 125வது பொன்மாலை பொழுது வாக்கிங் ஹைபரி பாடசாலை மண்டபத்தில் பிரம்மாண்டமான மண்டபத்திலே 125 சிறப்போடு அனுசரிக்க போகிறோம். அது மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை. திரும்பவும் ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை என்று மாதம் ஒரு தடவை வலம் வருகின்ற சிறப்பு நிகழ்ச்சி. சுருங்க சொல்ல போனால் மண்டபமே மேடை ஆவதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு. வேறு ஒன்றும் அல்ல. நாம் இவர் வீட்டு இருக்கை அறை போலவே இதனை நாங்கள் கணித்து இங்குள்ள கலைகளை, வளரும் கலைகளை, உருவாக்கும் கலைகளை ஊக்குவிப்போம். எம்மவர் கலைத்திறன்களின் சங்கமம் என்று பெயரிடப்பட்ட இந்த நிகழ்ச்சி இந்த ஆண்டு நிறைவோடு ஜனவரியில் இருந்து எம்மவர் மாற்றுத் திறன்களின் சங்கமம் டேலண்ட் என்கிற பெயரோடு நாங்கள் வெளிவரப் போகிறோம். பயிற்றுவிக்கப்படாத, வரைமுறையற்ற, புதிதாக எண்ணத்தில் தோன்றுகின்ற வடிவங்களுக்கு களம் கொடுக்கின்ற முதல் மேடை தளமாக இருக்கும். இத்தனை 120 மேடைகளில் ஆரம்ப காலங்களில் பங்கு பற்றிய பலர் தென்னிந்திய திரையுலகத்தில் கூட புகுந்திருக்கிறார்கள். 2 இசையமைப்பாளர்களாக, அதாவது செகண்ட் பின்னணி இசையமைப்பாளர்களாக மாறியிருக்கிறார்கள். இன்னும் பலர் உப நடிகர்களாக கூட மாறியிருக்கிறார்கள். அது எங்களுடைய நோக்கம் அல்ல. நாம் ஒரு ஐரோப்பிய தரத்தில் எழுந்து நின்று உலக தரத்தை எட்டுவதற்கான எத்தனத்துக்குள் வருகின்றோம். அவை கீழத்தைய மேலத்தைய என்ற வித்தியாசங்களின்றி இளையவர்களும் பெரியவர்களும் தாங்கள் மனம் வந்து விரும்பி செய்கின்ற கலைகளுக்கு களம் கொடுப்பது அதனுடைய நோக்கமாக இருக்கும். ஆகவே ஃபர்ஸ்ட் ஸ்டூடியோ கலையகம் இன்று 18 ஆண்டுகளுக்கு முன்னம் உருவானது. ஐரோப்பாவின் முதலாவது தமிழ் குரல் சன்ரைஸ் தமிழ் ஒலிபரப்பு இப்பொழுது 25வது ஆண்டாக தொடர்ந்து நடைபயணம் செய்து கொண்டிருக்கிறது. முன்னர் காலங்களில் மத்திய வரிசை இணைந்திருந்தோம். எத்தனை பேர் கேட்டிருப்பீர்கள்? 1458 கிலோஹெர்ட்ஸிலே இடம்பெற்ற அந்த நிகழ்ச்சி இப்பொழுது சுதந்திரமான லண்டன் தமிழ் வானொலியிலும் அது இப்பொழுது பாமுகம் 40 தொலைக்காட்சி வடிவமாக மாறி தொடர்ந்து இரவு 8 மணிலிருந்து 10:30 மணி வரை வாரத்தில் 5 நாட்களும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு நிகழ்ச்சியின் ஒரு கலை வெளியாக்க வடிவம் தான் இந்த பொன்மாலை பொழுது. நம்மவர் கலைத்திறன்களின் சங்கமம் இனி நம்மவர் மாற்றுத்திறன்களின் சங்கமமாக இடம்பெறும். அநேகமாக ஒரு ஒன்றுகூடல் அதிகமான ஐரோப்பிய சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டு வருகின்ற இந்த நிகழ்ச்சி இந்த வருடத்தில் இது 16வது நிகழ்ச்சி. அதாவது 2013 இன்றைய தினம் 16. இந்த முறையோடு நாம் இந்த வருடத்தை நிறைவு செய்து
விடைபெற போகிறோம். புதிய ஆண்டில் ஜனவரி 11 உங்களை மீண்டும் நாம் சந்திக்க போவது கொடியஸ்கோட் கம்யூனிட்டி சென்டர் மண்டபத்திலே இடம்பெற போகிற சிறப்பு நிகழ்ச்சியில் அன்றைய தினமும் சேலஞ்ச் இடம்பெறும். ஆனால் இப்படி அல்ல, சேலஞ்ச் நிகழ்ச்சி மாலை 2, 3, 4 மணிக்கு முன்னதாக நிறைவு பெறுவதாக இருக்க வேண்டும். 5 மணிக்கு பொன்மாலை பொழுதை ஆரம்பிப்பதாக இருக்க வேண்டும். அது பற்றி நாளைய தினம் முடிவு எடுத்து உறவுகளுக்கு அறிவிப்போம். இன்னும் பலரை ஒரே மேடையில் ஒரே தளத்தில் பல அமைப்புகள் ஒன்று சேர வேண்டும் என்ற ஆவல் இருக்கிறது. ஆனால் இந்த நேர கட்டுப்பாடு எனக்கு ஒரு 5 அம்மாக்களும் ஒரு அப்பாவும் மிக நெருக்கடியை அன்பாக தந்தார்கள். 8 மணிக்கெல்லாம் என் பிள்ளை தூங்கிவிடும், இப்போது ஆரம்பிக்கிற நிகழ்ச்சி எப்போது முடிப்பீர்கள் என்று மீண்டும் என் சார்பில் தந்த வாக்குறுதியை காப்பாற்றுகிறோம் என்ற மன்னிப்பை வேண்டி பல மண்டப நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருந்தோம். அத்தனையும் ரத்தாகிறது. மன்னிப்போடு வேறு வழியில்லை. ஆயத்தமாக இருக்கக்கூடிய இளைய கலைஞர்களுக்கு இடம் வழிவிட்டு அநேகமாக 8:30க்கு நாம் இந்த நிகழ்ச்சியை நிறைவுபடுத்துவோம். ஆகவே இதோடு விடைபெறுகிறேன். firstaudio.net என்கின்ற வடிவத்திலே நீங்கள் இப்பொழுது உங்களுடைய மொபைல் இருக்குமாக இருந்தால், ஐபோனாக இருந்தால் firstaudio.net/iOS என்பதை அழுத்துங்கள். இப்போது நடைபெறுகின்ற தொலைக்காட்சி வடிவம் உங்களுக்கு கிடைக்கும். நேரடி இந்த நிகழ்ச்சி அல்ல, கலைஞர் நிகழ்ச்சி கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையிலும் இணைய வழியாக இந்த நிகழ்ச்சியை செவியிலும் விழியிலும் 24 மணி நேரமும் நம்மவர் படைப்புகளாக மட்டும் பார்த்தீர்கள். இலங்கையிலோ இந்தியாவிலோ இருந்து அரசியலும் வாங்குவதில்லை, சினிமாவும் எடுப்பதில்லை. ஐரோப்பிய கலைஞருடைய நிகழ்ச்சிகள் மட்டுமே கடந்த 12 காலமாக தொடர்ச்சியாய் இடம்பெற்று வருகிற நிகழ்ச்சியில் பொன்மாலை பொழுது கொஞ்சம் வித்தியாசம். என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் வரிமுறையாய் படங்கி ஒத்திகை பார்த்த கலைகளை தவிர்க்கவே விரும்புகிறோம். இங்கே மதுஷான் இருக்கிறீர்கள். மதுஷான் உங்களிடம் ஒரு சின்ன கையெழுத்தை கொண்டு வருவார். அதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகளை 1, 2, 3 என்று எழுதுங்கள். உடைய இமெயில் முகவரியை இந்த நிகழ்ச்சி பற்றி நேரத்துக்கு தொடங்கவில்லை ஐயா என்று மட்டும் எழுதிவிடாதீர்கள். மன்னிப்பு ஏற்கனவே கேட்டுவிட்டேன். மற்றபடி உங்கள் இமெயில் முகவரியை, கைத்தொலைபேசி இலக்கத்தை, உங்கள் பெயரையும் குறிப்பிடுங்கள். அடுத்த நிகழ்ச்சியின் களத்தை நீங்கள் அமைப்பதாக இருக்கும் என்பதை கேட்டு, வளமையான அறிமுகமும் இல்லை, அது வளமைக்கு மாறானது. ஒவ்வொரு முகங்களையும் பார்த்து ஆசைப்படுவோம். 8:30 முதல் நேரம் கிடைத்தால் மீண்டும் வருவோம். நல்லது. இளைய அறிவிப்பாளர்கள் இன்று இணைந்து கொள்கிறார்கள். எங்களோடு யுகன் ஸ்ரீ இளைய அறிவிப்பாளர் என்று உங்களுக்கு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிறார். கடுமையாக வியக்கிறது, காரணம் நேரம் தாண்டி விட்டதுதான். யுகன் ஸ்ரீ இந்த நிகழ்ச்சியை வழங்க, அதோடு ராமி மோகன் எங்களோடு இளையவர்களுடைய நிகழ்ச்சியை வடிவமைத்து கொடுக்கிறார். ஆனால் அவரும் இடையிடையே நேரம் இருக்கிற வரை என்று மேடையில் கொள்வார். இன்று முதல் மேடையில் தோன்றி எங்களோடு நினைக்கிறார் ஜன்னி சிவாஜி அவர்கள். அவரையும் அன்பாக இடையவர் உற்சாகப்படுத்தி மேடையிலே நாம் இன்று அறிமுகப்படுத்திக் கொள்வோம். இந்த மூவரும் தொடர்ந்த நிகழ்ச்சிகளை வழங்கிக் கொள்வார்கள். அதற்கு முன்னதாய் பழமையாக பாராட்டரங்கம் செய்வோம். இன்று அது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட உங்கள் ஒவ்வொருவரையும் பாராட்டுகிறோம். சிவபாத சுந்தரம் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார். எங்களுக்குள் இருக்கக்கூடிய மூத்த உறவாக அவருடைய ஆசீர்வாதத்தை நம்மோடு வேண்டியிருக்கிறோம். உங்கள் ஒவ்வொருவரையும் மனம் கடிந்து நீங்கள் அனைவரும் தான் சீஃப் கெஸ்ட். அவை உங்களுடைய எல்லோரையுமே மதிப்பளித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்கு ஆதரவு தரம் இணைந்து வழங்குபவர்கள் எய்ம்ஸ் மீடியா நிறுவனத்தினர்கள். இன்று புகைப்படம், வீடியோ மற்றும் அனைத்தையும் நமது மட்டுமல்ல சேலஞ்ச் நிகழ்ச்சிக்கும் தந்துதவி இருக்கிறார்கள். அவர்களுடைய இணையதளத்தோடு தொடர்ந்து பொன்மாலை பொழுது வெற்றி நடைபோடும். இன்றைய ஒளி அமைப்பை செய்து கொண்டிருப்பவர்கள் 103 அடிப்படையிலேயே 2 நிகழ்ச்சிகளுக்கும் இங்கு சிவா அவர்கள், நிக்சன், மற்றவருடைய பெயர் நிஷாந்தன் இடையவர். இவர்களும் ஒரு தொண்டு பணியாகவே நம்மோடு இணைந்து கரம் பெற்று இருக்கிறார்கள். அவை அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, இன்று சின்னம் சிறிய கலைஞர்களுக்கு ஒரு சின்ன விருது எய்ம்ஸ் மீடியா நிறுவனம் என்று வழங்கி சிறப்பிக்கிறது. பெற்றுக் கொள்ளுங்கள். அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் பிரம்மாண்டமான விருதை உங்களுக்கு வழங்கி சிறப்பிக்கிறோம். വലിയ உற்சாகமாக யுதன் உங்களுடைய அறிவிப்புகளை ஆரம்பம் செய்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்களோடு. 122வது பொன்மாலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இதுவரை நேரமும் எங்களுக்காக பொன்மாலை பொழுதுக்காக காத்திருக்கும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் மிக நன்றிகளை சொல்லிக்கொண்டு விரைவாக நிகழ்ச்சிகளை ஆரம்பிக்க வேண்டும் என்ற கட்டாய அடிப்படையிலே முதலாவது நிகழ்ச்சியாக கீபோர்டோடு பாடலை வழங்க வருகின்றார்கள் ஸ்ரீராம் கிருபாகர் மற்றும் பிரசூத் கிருபாகர் அவர்களை நாங்கள்